தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த அறிவிப்பு வந்தாச்சு. ஸோ பள்ளி கல்வித்துறையில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 முடிவுகள் வெளியிடக்கூடிய டைம் வந்தாச்சுங்க. ஸோ இன்னும் சற்று நேரத்தில் தாள் 2 தேர்வு முடிவுகளை பள்ளி கல்வித்துறையின் மூலமாக நமக்கு வெளியிட இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்க்குறதுக்கு தயாராகி கொள்ளுங்கள். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஐடி, யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை எடுத்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளி கல்வித்துறையில் இந்த அறிவிப்பு விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்களாக இருந்தீங்கன்னா டெட் தேர்வு தாள் 2 எழுதி முடிச்சிட்டிங்கன்னா ஸோ இதனுடைய ரிசல்ட்ஸு நமக்கு விரைவில் நாம் எதிர்பார்க்க முடியும். தாள் 2க்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் மதிப்பெண்கள், கூடுதலாக 5லிருந்து 13 மதிப்பெண்கள் வர போனஸ் மதிப்பெண்களாக உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை நமக்கு தெரிவிக்க போகிறாங்க. விரைவில் நம்ம இது அதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை எதிர்பார்க்கலாங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கூடுதலாக ஆசிரியர்கள் தேவைப்படுவதால் தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்ய போகிறதா சில தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்குது. ஸோ தற்காலிக ஆசிரியர்கள் தமிழக பள்ளி கல்வித்துறையில் அதிகப்படியான நபர்களை இந்த ஆண்டுக்குள்ளார எடுக்க போகிறாங்க. ஸோ தற்காலிக ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கும் மேற்பட்ட தற்காலிக ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறையில் கொண்டு வர போகிறதா சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். 15,000க்கும் மேற்பட்ட தற்காலிக ஆசிரியர்கள் தமிழக பள்ளி கல்வித்துறையில் சிறப்பாக ஆற்றுவாங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு அதிகாரப்பூர்வ அரசாணை விரைவில் நாம் வெளியிட போகிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி முடித்தவர்களுக்கு உண்டான நியமன தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஆணையை நமக்கு விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ தமிழகத்தில் டெட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் அந்த ஆசிரியர்கள் பெருமக்கள் எல்லாமே போராட்டங்கள் எல்லாமே கடந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் போராட்டமாகவே நடத்திட்டு வராங்க. ஸோ இவர்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி முடித்து நீங்கள் அதில் வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகக்கூடிய சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்தாலே போதும். உங்களுக்கு பணி நியமனத்தில் முன்னுரிமை வழங்கப்படும். உங்களுக்கு நேரடியான பணி நியமனங்களையும் தொடரப்போகிறதா நமக்கு சில தகவல்கள் வந்ததுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் அந்த நியமன தேர்வு அந்த யூஜிடிஆர்பியிலேருந்து டெட் தேர்வர்களுக்கு விலக்கு அளிக்க விரிவான அரசாணை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் விரைவில் வெளியிடுவார்ன்றதை நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.